இப்போ இந்த பாய் உற்பத்தியை யார் பண்றா? இப்போ நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடைனா தெரியுது, ஃபர்னிச்சர் இங்க இருக்குன்னு தெரியுது. இல்ல வந்துட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரி கூட நம்ம போய் பார்த்துலாம். ஆனா ஒரு பாய் யார் உற்பத்தி பண்றா? இப்போ நம்ம வந்துட்டு துணி காஞ்சிபுரம் பட்டு அப்படிலாம் சொல்றோம்ல, நெசவாளர்கள் இவங்க எல்லாம் ஒரு விஷயத்த பண்றாங்க, நம்ம வந்துட்டு பெருமையா பேசுறோம், போய் பார்க்குறோம். பட் இந்த பாயை உண்மையிலேயே யார் உற்பத்தி பண்றா? இதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்ன அப்படின்னு ஒரு தேடல் பண்ணும்போது தான் இந்த இடம் நமக்கு மாட்டுச்சு. ஸோ இங்க வந்துட்டு ஒரு பாய் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று இருக்கு. என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, உள்ள இது எப்படி உற்பத்தி ஆகுது, இதனுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதல் கட்டமா இது ஒரு யூனிட், ஒரு ஃபேக்டரி யூனிட்னு வச்சுக்கோங்களேன். பாயின்னு நானும் பேசிட்டு இருக்கேன்னா அது என்ன பாய், என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் இல்லையா? வாங்க அப்படியே வாங்க. இந்த பாயை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாய் நம்ம வீட்டுல இருக்கும். இன்னமும் தாம்பலம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஜம்காலத்தை விரிப்போம், இல்லை ஒரு பாயை விரிச்சுட்டு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா? இந்த பாயை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாய் உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அதனுடைய ஃபேக்டரி என்னவா இருக்கு, அது எப்படி இயங்குது, வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் ஃபேக்டரி, இதுதான் அதனுடைய மிஷின், பாய் தயாரிக்கக்கூடிய மிஷின்.